என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆமென். கர்த்தரை நம்ம என்ன பண்ணுமா? என்றென்றைக்கும் நம்பணும். நம்ம நம்புகிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு வர்றோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நம்புகிறோமா? அதுதான் கேள்வி. கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? என்றென்றைக்கும் நம்புங்கள்னு சொல்லி வாசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு உடம்பு முடியல, முதல்ல எங்கே ஓடுறோம்? டாக்டர்கிட்ட தான் ஓடுறோம். ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, காசு இல்லை, உடனே ஒரு மனுஷர்களை நாடி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறோம். முதலாவது நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, அவரை தான் நம்பணும். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும்? அவரை தான் நம்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தை நம்பியிருக்கிறோம், உலக காரியங்களை நம்பியிருக்கிறோம். இப்போ இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பண பிரச்சனைனா என்ன பண்ணுறோம்? உடனே போய் யார்ட்டையாவது கேட்கலாமா அப்படின்ற ஒரு மைண்டு தான் நமக்கு என்ன பண்ணுது? வருது. தேவனை எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும். கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நம்ம சரீரத்தில் வியாதியாக இருந்தாலும் டாக்டரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். மற்ற சூழ்நிலைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம யாரை தான் நம்பணுமா? தேவனை தான் நம்பணும். முதலாவது யார்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்தில் தான் கேட்கணும். தேவனை தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்பணும். ஏன்னா மனுஷனை நம்பினா என்ன பண்ணுவான்? அவன் மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன பண்ணுங்க? விட்டு விடுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவன் நாசியில் இருக்கிற சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியாது? அவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இப்படி செய்கிறான், அப்படி செய்கிறான், அப்படி பண்ணுறான், இப்படி போகிறான், எல்லாமே பண்ணுறான்வான். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஜீவன் இருந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும்? உதவிகளை செய்ய முடியும். அப்போ நம்ம யாரை தான் நம்பணும்? எந்த சூழ்நிலையிலையும் தேவனை தான் நம்பணும். டாக்டர்கள் அடுத்தது, தேவனை தான் முதல்ல நம்பணும். டாக்டர்கள் என்னது? அடுத்தது. டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையே மாற்றி போட நம்ம தேவனால் என்ன பண்ண முடியும்? கூடும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? டாக்டர் எழுதின அந்த எழுத்தை மாற்றி அவரால் என்ன பண்ண முடியும்? போட முடியும். இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? அவ்வளோதான், இவங்களுக்கு ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதை தேவனால் மாற்ற முடியும். தேவனே சில வேளைகளில் இவ்வளோதான், உனக்கு ஆயுசு போதும், நீ என்ன பண்ண, போதும், இந்த உலகத்தை விட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சில காரியங்களை சொன்னாலும் நம்ம ஜெபம் என்ன பண்ணோம்? அதை மாற்றுமா மாற்றாதா? ஜெபம் என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையே, அவருடைய எழுத்தையே நமக்கு மாற்றும். அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்? நீ அவ்வளோதான், உனக்கு நாள் முடிஞ்சு போச்சு, வாப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன பண்ணார்? அது ஒரு எசேக்கியா ராஜா ஜெபிச்சாரா இல்லையா? கண்ணீர் விட்டு ஜெபிச்சார். அதனால என்ன பண்ணார்? அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாரு. தேவனே நீ மறிக்க போகிறேன்னு சொன்னார் தீர்க்கதரிசியை கொண்டு. ஆனாலும் என்ன பண்ணார்? அவருடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணார்? தேவன் கூட்டி கொடுத்தார். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை நம்பணும். மனிதர்களை நம்புவதை நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விடணும். ஏன்னா அவன் நாசியில் இருக்கிற சுவாசம் என்ன பண்ணிடும்? சுவாசம் போயிடுச்சுன்னா அவன் அது வெறும் கட்டை தான். அப்போ தேவன் கொடுத்த அந்த சுவாசம் தேவன்கிட்ட என்ன பண்ணிடும்? போயிடும். வெறும் சரீரம்தான், அவன் மண்ணுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்? போவான். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மனுஷர்களை நம்புறதை விட்டுட்டு முதலாவது நம்ம யார் இடத்துல நம்பணும்? தேவனிடத்தில் நம்ம நம்பணும்.